இயேசு யோர்தான் நதிக்கரையில் ஞானஸ்நானம் முடிந்து கரையேறின உடனே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்ற உரத்த சத்தத்தோடு கூடிய ஒரு அங்கீகாரத்தை பெற்றார். அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்து ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு நடத்தப்பட்டார். வனாந்தரத்துக்கு நடத்தப்பட்டு பிசாசால் சோதிக்கப்படுகிற வேளையில் பிசாசு முதலில் கேட்ட கேள்வியே, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால், அதாவது அவர் அந்த வானத்திலிருந்து கேட்ட சத்தம், இவர் என் நேசகுமாரன். அந்த அங்கீகாரத்தின் மீது இயேசுவுக்கே சந்தேகம் உண்டாகும்படி கேட்ட கேள்வியே, நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகள் அப்பமாகும்படி செய்யும். சாத்தானுடைய தந்திரமே தேவனிடத்தை பெற்றுக்கொண்ட அங்கீகாரத்தின் மீது இயேசுவுக்கே சந்தேகத்தை உண்டு பண்ண முயற்சிக்கிறார். அதே போல் அநேக நேரத்தில் இயேசுடைய அன்பை குறித்தும் அவருடைய அங்கீகாரத்தை குறித்தும் அவருடைய நேசத்தை குறித்தும் நாம் கடந்து போகிற சோதனைகளில் நமக்கே சந்தேகத்தை உண்டாக்கி திசை திருப்ப முயற்சிப்பார்.